ரீசெண்டாக இந்தியாக்காரர் ஒருத்தர் பைக் ரைடரு. அவர் வந்து உலகம் பூரா பைக்கில் சுற்றுவது போல விளாகர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து நேற்று ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு. ஆப்கானிஸ்தான் போகும்போது அங்கே உள்ள எல்லை பாதுகாப்படை வீரர் வந்து அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் சோசியல் மீடியாவில் பெரிய பரபரப்பாகவும் வைரலாகவும் பரவப்படுது. அவர் பேசின விதம், அவரோட பாடி லாங்குவேஜ், இவர் இந்தியர்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் நடந்துட்ட விதங்கள்லாம் பார்க்கும்போது வித்தியாசம் இத்தனை வருஷமும் இல்லாமல் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது இந்த வைரலான வீடியோ. என்னங்கிறது பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ரீசெண்டாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பைக் ரைடரு, விளாக்கர்னு கூட சொல்லலாம். அவர் ஆப்கானிஸ்தான் சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்காரு. போகும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க, அந்த பர்மிட் செக் பண்ணுவாங்க, வண்டியோட ப்ரூஃப் எல்லாமே ஃபுல்லாமே டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்காக அந்த ஆப்கானிஸ்தான் சேர்ந்த எல்லை பாதுகாப்படை வீரர் ஒருத்தர் அந்த இந்தியாவோட விளாக்கரோட பைக்கை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அவங்களோட எல்லையில். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்படை வீரர் கேட்குறாரு. இவர் சொல்கிறார், நான் எந்த பயமும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து வரேன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்தியன் சொன்னதுக்கப்புறம் அவரோட பாவனையும் சுத்தமாக மாறி போச்சு. இந்தியாவிலேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் சகோதரத்தன்மையோட இருக்கும், நம்ம எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மௌனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. சிரிச்சதுக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு அவருக்கு. என்னடா அது, ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கு தான் ஓரளவுக்கு ஆகாமல் இருந்தது, இப்போ திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் 2 டைம் போயிருக்காப்புல, இந்த மாதிரி பிஹேவியர் அங்கே இல்லையா, கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குமாமா. ஆனால் இந்த டைம் போயிருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு என்ன இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியல, தெரிய முடியல. அவர் ஹெல்மெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரெக்கார்ட் இருக்குங்களா, அந்த பைக் ரைடர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டோட அட்டாச் பண்ணுற கேமரா இருக்கும். அந்த கேமராவில் அவங்க உரையாடுறதுலாம் அப்படியே பதிவாகிக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன வித்தியாசமாக பேசுகிறாங்களே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆனந்தமே மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த டாக்குமெண்ட் செக் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு உள்ள அலோ பண்ணியிருக்காங்க. அலோ பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழப்பமாக போச்சு. என்ன எந்த டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணல, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியம். இதை வந்து அவர் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு பல விதத்துல இருந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. எல்லா சமத்துவம், எல்லா ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை. ஆனால் அவர் சொன்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து யார் வந்தாலும் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு அவர் மாதிரி நீங்கள் உள்ள அலோவ் பண்ணுங்க, அதான் எல்லா பாதுகாப்புக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கலாம்ல, நம்ம நம்ம இன்னொரு வேற நாட்டுல இருந்து வராங்க அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க யாரையுமே இது பண்ணாம கண்டிப்பா நீங்க ப்ரூஃப்லாம் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுங்க, உங்க சகோதரத்தை நம்புறோம், மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இது வீடியோ வந்து பெரிய வைரலா போச்சு என்று இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியாலையும் சரி. இதுக்கு பல பேர் பல தரப்புக்கான கருத்துக்கள் சொல்றாங்க, எல்லாம் பாசிட்டிவான கருத்துக்களா சொல்றாங்க. இடையில ரீசெண்டா கூட பார்த்துருப்போம், ஆப்கானிஸ்தான் வந்து நாங்களும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸ், ஆனந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் தலைவர் ஒருத்தர் ப்ரெஸ் மீட்ல ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஆப்கானிஸ்தானு நம்மளை வந்து ஒரு ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. நம்மளை வந்து எதிரி நினைச்சிட்டு முன்னாடி இருந்தது இப்போ வந்து நம்ம சகோதரத்துவம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்திருக்காங்கிறது ஒரு பெருமையான விஷயம்தான். நம்ம நாடு வந்து யாரையுமே வெறுக்கணும், ஒதுக்கணும், அடிக்கணுங்கிற எண்ணங்கள் நம்ம இந்தியாவுக்கு யாருக்குமே கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு போட்ட முடிச்ச உடனே பல வித்தியாசமான கருத்துக்கள், 2வது நம்ப முடியாத கருத்துக்கள். இந்த இந்த விஷயத்த வந்து அந்த பைக் ரைடரே வந்து நம்பவே முடியலையாம். நான் 2 3 டைம் போயிருக்கேன், இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை, இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால அவர் இந்த வீடியோ ஃபுல்லாக பதிவிட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வைரலான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.